குட் ஈவினிங் எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற மூவி கிளிப் பற்றி தான் பார்த்தோம். இந்த லெசனில் நெஸ்டட் மூவி கிளிப் அனிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட் பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய லெசன் 1 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதனுடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓவல் டூல் ஓ. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் பெர்ஃபெக்டான சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரோக் கலர் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் டூல் வி. ஸ்ட்ரோக் மேலே டபுள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டிலேட். இதில் கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இதில் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபில் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நான் ரெட் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை கன்வெர்ட் டு சிம்பிள் F8. நேம் பால் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டைப் மூவி கிளிப். ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் நான் சென்டரில் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே. நான் வரைஞ்ச சர்க்கிள் ஷேப் இப்போ மூவி கிளிப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் மூவி கிளிப்புக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் டியூன். எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் டு சிம்பிளாக கொடுத்த பிறகு தான் டியூனிங் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி காட்டுது. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக 30 ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் வி. இதை நம்ம லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக 30 ஃப்ரேமில் நமக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். தென் டைம் இண்டிகேட்டரை 15 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிவிட்டு நான் வரைஞ்ச பாலை அப்படியே நீங்கள் கிரவுண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். தென் அகெயின் 30 ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு பாலை இனிஷியல் பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை எனக்கு ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்டர். நீங்கள் டைம்லைனில் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இது எனக்கு SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். இப்போ பால் கிரவுண்டில் டச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் நியூ லேயர். இந்த லேயரோட நேம் நான் ஷேடோன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஷேடோ க்ரியேட் பண்ணணும். ஓவல் டூல் ஓ. ஃபில் கலர் கிளிக் பண்ணிவிட்டு நான் டார்க் கிரே சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஓவல் ஷேப் க்ரியேட் பண்ண முடியும். தென் வி செலெக்ஷன் டூல். ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டிலேட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஸ்கின்னை எனபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் பாலோட போசஸை நமக்கு பார்க்க முடியும். ஆனியன் ஸ்கின் ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஷிஃப்ட் ஓ. இதை நீங்கள் லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வரைஞ்ச ஷேடோவை செலெக்ஷன் டூல் மூலமாக செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் 15 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் F6 ஆட் கீ ஃப்ரேம். அதே மாதிரி 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6 ஆட் கீ ஃப்ரேம். அகெயின் 15 ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வரைஞ்ச ஷேப்பை எனக்கு ஸ்குவாஷ் பண்ணணும். Q ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஸ்கின்னை டிசபிள் பண்ணுறதுக்கு அகெயின் ஆல்ட் ஷிஃப்ட் ஓ. இப்போ நான் வரைஞ்ச பால் லேயரில் இருக்கிற 15 ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பால் அப்படியே இந்த ஷேடோவில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் நான் வரைஞ்ச ஷேடோ லேயரை அப்படியே மூவ் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. தென் நான் வரைஞ்ச ஷேடோ லேயரை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி பாட்டமில் மூவ் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிரியேட் ஷேப் டியூன். இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். இப்போ நமக்கு பெர்ஃபெக்டான பால் வித் ஷேடோவோடி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நாம் பெர்ஃபெக்டான பால் அனிமேஷன் வித் ஷேடோவோடி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மூவி கிளிப்லேருந்து நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ஸ்டேஜுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அகெயின் சீனில் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் மோஷன் டியூன். இப்போ நான் மோஷன் டியூன் அப்ளை பண்ணியிருக்கிறேன்.
தென் இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் டைம்லைனை ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். தென் செலெக்ஷன் டூல் மூலமாக இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நான் 100 ஃப்ரேமுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் 100 ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் மூலமாக பால் அப்படியே நீங்கள் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணுறது மூலமாக இதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை மூவ் பண்ணி அப்படியே கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். அகெயின் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இந்த பாலை அப்படியே நீங்கள் டாப் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாலோட சைஸை நான் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பால் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு ஸ்ட்ரைட் லைனாக தான் மூவ் ஆகும். எந்தவித பவுன்ஸ் அனிமேஷனையும் நீங்கள் பார்க்க முடியாது. கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பால் பவுன்சிங் அனிமேஷனை உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டேஜ் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போய்ட்டு ஸ்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் எஸ்டபிள்யூ பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். லாஸ்ட் லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற மூவி கிளிப் பற்றி தான் பார்த்தோம். இந்த லெசனில் மூவி கிளிப் மூலமாக எப்படி ஒரு நெஸ்டட் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்துருக்குறோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.